ரத்து செஞ்சு, அதாவது வெயிலோட தாக்கம் குறைந்த பிறகு தேர்வுகளை நடத்த வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுதான் நான் சொல்ல வர்றது, புரியுதுங்களா? ஸோ இப்போ வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குது ரொம்ப. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா செமஸ்டர் தேர்வுகள் மாணவர்களால் எழுத முடியாது. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்கள் எல்லாருமே லீவில் தான் இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ வந்து 1 to 9 ஸ்டாண்டர்டில் ஆல்ரெடி எக்ஸாம் முடிஞ்சு லீவு தான் இருக்காங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரிசல்ட் வரப்போகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மே மாதத்தில் செமஸ்டர் தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்க போகுது, பார்த்திங்களா? ஸோ அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு தற்காலிகமாக ரத்து செய்ய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனோட காரணம் என்ன வந்து பார்த்திங்கன்னா வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக ரத்து செஞ்சுட்டு வெயிலோட தாக்கம் ஃபுல்லாக குறைஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் கண்டக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்க டவுட் என்னென்னா, சப்போஸ் இப்போ தற்காலிகமாக ரத்து பண்ணிட்டா அப்போ புது டைம் டேபிள் வந்து போட்டு ஸோ கண்டக்ட் பண்ணுவாங்களா? ஆமாம். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டைம் டேபிள் இருக்குது, எக்ஸாம் நடக்குது. சப்போஸ் ரத்து செஞ்சிட்டாங்கன்னா உங்களுக்கு புது டைம் டேபிள் தான் வரும். ஸோ அந்த டேட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்கும். ஸோ வந்து எப்படின்னா இந்த வெயிலோட தாக்கம் குறைஞ்ச பிறகு உங்களுக்கு செமஸ்டர் தேர்வுகளை நடத்த வாய்ப்புள்ளதாக வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டு. மறக்காமல் இந்த அப்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க, ஓகேங்களா?